மலரை பார்க்கிறோம். மலர் ஓர் கட்புலனாகும் உருவமாகும். மலரில் இருக்கும் மணத்தை பார்க்க முடியவில்லை. உணவு தெரிகின்றது. அது கட்புலனாகும் உருவம். அதில் இருக்கும் சுவை தெரியவில்லை. இலை குலைகள் அசைகின்றன. அவை கட்புலனாகும் உருவங்கள். மரங்களை அசைக்கும் காற்று தெரியவில்லை. சிலையை காண்கிறோம். அது கட்புலனாகும் உருவம். அதில் இருக்கும் கடவுளை காணவில்லை. மனிதரை காண்கின்றோம். அவர் கட்புலனாகும் ஜடம். மனிதருக்குள் இருக்கும் கடவுளை காணவில்லை. மனிதரை காண்கின்றோம். நல்லெண்ணத்தையும் காணவில்லை. உருவம் என்பது சாதாரண மனிதனால் காணக்கூடிய, தொட்டு உணரக்கூடிய சடப்பொருள். மலர், உணவு, குலை, சிலை, மனிதர் ஆகியவற்றை எல்லா மனிதராலும் காண முடியும், நம்பவும் முடியும். அவை சடங்கள். மனம், சுவை, இசை, காற்று போன்றவற்றை எல்லா மனிதராலும் அனுபவிக்க முடியும். எல்லாவற்றையும் எல்லோராலும் நம்ப முடியாது. இருப்பது உண்மை. சடம் அல்லாத மனத்தை மூக்கினாலும், சடம் அல்லாத சுவையை நாக்கினாலும், சடம் அல்லாத காற்றை அசைவினாலும், சர்மத்தினாலும், சடமில்லாத கடவுளையும் நல்லெண்ணத்தையும் ஞானம் என்னும் 6வது புலனாலும் தான் உணர முடியும். நல்லெண்ணம், கடவுள், சக்தி என்பன இருப்பது உண்மை. அவை எல்லாம் மனிதராலும் நம்ப முடிவதில்லை. அவை ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டது. மனத்தையும் சுவையையும் காற்றையும் ஓசையும் இருக்கிறதென எல்லா மனிதரும் இலகுவாக நம்புவார்கள். அவை ஐம்புலனுக்குள் அடங்குகின்றன. ஆனால் நல்லெண்ணத்தையும் கடவுளையும் நம்ப ஐம்புலன்கள் போதாது. நல்லெண்ணம் என்னும் 6வது புலனறிவு வேண்டும். அந்த நல்லெண்ணம் மனிதருடன் படைக்கப்பட்டுள்ளது. ஆனால் வெளிப்படையாக இல்லை. இதயத்தையும் சுவாச பையையும் மூளையையும் வெட்டியும் கண்டும் கொள்ளலாம். ஞானக்கண்ணை சத்திர சிகிச்சை மூலமாக வெட்டி எடுக்கவும் முடியாது, பொருத்தவும் முடியாது. இதுபோல உடம்பில் இன்னும் ஞானக்கண் மட்டுமல்ல, மனம், உயிர், ஆன்மா என்னும் சடம் அல்லாதவைகளும் இருக்கின்றன. மனம் இருப்பதையும் உயிர் இருப்பதையும் கூட மனிதருக்கு நம்ப செய்து விடலாம். மனம் குரங்கு போன்றது என்றும் சொல்லுவார்கள். இவற்றை உடலுக்குள் ஆன்மா இருப்பதையும், உயிர் இருந்தால் மனிதன், உயிர் போனால் சவம் என்றும் சொல்லி உயிர் இருப்பதையும் நம்புவார்கள். ஞானக்கண் இருப்பதையும் நல்லெண்ணம் இருப்பதையும் மனிதரால் இலகுவாக நம்பிவிட முடியாது. அதனை அறிய சடமல்லாத ஒரு கருவி உள்ளது. அதுதான் அறிவு. அறிவில்லாதவர்களால் கடவுளுக்கும் நல்லெண்ணத்துக்கும் ஞானத்துக்கும் அருகே கூட செல்ல வாய்ப்பில்லை. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு மனம் உதவிக்காக இணைக்கப்பட்டுள்ளது. ஆன்மாவை மூடியுள்ள மாயத்திரையை நீக்க உதவுவதே மனத்துக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலை. ஆன்மாவை மூடியுள்ள மாயத்திரையை அகற்ற மனம் கல்வி கற்றல் வேண்டும். கல்வியானது மனத்தை ஞானியாக்கும், அறிவாளியாக்கும். சிந்தனை ஆற்றலை மனதுக்கு கொடுக்கும். சிந்தனை நல்லது கெட்டது என பிரித்தறிய வழிகாட்டும். கடவுளை உணராமல் இருக்கும் மக்களுக்கு போதனை செய்து வழிகாட்ட மனமானது அவதார புருஷர் போற ஆன்மாவுக்கு அதனை மூடியிருக்கும் மாயத்திரையை விலக்கிக் கொள்ள வழிகாட்டும். அப்போது ஆன்மா நல்லெண்ண சக்தி ஆகிவிடும். கற்புலனாக மனதுக்கு கடவுள் கொடுத்த வேலையை மனம் சரியாக நிறைவேற்றினால் ஞானக்கண்ணை மூடியிருந்த மாயத்திரை விலகிவிடும். அப்போதுதான் மனிதனானவன் தான் யார் என்பதை உணர்வான். கடவுளையும் நல்லெண்ணத்தையும் திடமாக நம்புவான். சிலைக்குள் இருக்கும் சடமல்லாத கடவுளையும், உடலுக்குள் இருக்கும் சடமல்லாத ஆன்மாவையும், வானமாகவும் வானத்துக்குள் அடங்கியிருக்கும் சடங்களிலும் எங்கும் எதிலும் நிறைந்திருக்கும் கடவுளை படிப்படியாக நம்பும் மனநிலை அவனுக்கு வரும். சிலையை பார்க்கின்ற போது கடவுள் தெரிகின்றவரும் இருக்கிறார். வெறும் ஜடம் மட்டும் தெரிகின்றவர்களும் இருக்கிறார்கள். சில மனிதரை பார்க்கின்ற போது கடவுளை பார்ப்பது போல பார்க்கிறவரும் இருக்கிறார். வெறும் ஜடத்தை உணர்கிறவர்களும் இருக்கிறார்கள். அந்த மனிதரில் கடவுள் இருப்பது உண்மை. ஞானக்கண் திறந்தால் மட்டும்தான் கடவுள் இருப்பது தெரியும். ஐம்புலன் பார்வைக்கு கடவுள் தெரியாது. ஞானக்கண்ணுக்கு கடவுளும் தெரியும், எல்லாம் தெரியும். ஐம்புல அறிவு பார்வைக்கும் 6ஆம் அறிவு பார்வைக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் இந்த மிகச் சிறிய வித்தியாசம் மட்டுமே ஆகும் என்பது முத்தியா முனிவர் கருத்தாகும்.
ஞானக்கண்ணை மூடியிருக்கும் மாயத்திரையை கிழித்து விட்டால் உண்மையை உடனே அறிந்து விடலாம். பேரறிவு அதற்கு தேவையில்லை. 5ஆம் தரத்தில் அல்லது 6ஆம் தரத்தில் பெற்ற கல்வி அறிவு மட்டும் போதுமானது. சிந்திக்க அந்த ஆற்றல் போதுமானது. சிந்திக்க தொடங்க நல்லது எது கெட்டது எது என முடிவெடுக்க தொடங்கலாம். காலை எழுந்தவுடன் பல் துலக்குவது உன் முதல் வேலையாக இருந்தால், பல் துளைத்துக் கொண்டிருக்கும் போதே பல் துலக்குவதில் நல்லெண்ணம் எது என்று சிந்திக்க தொடங்கு. நல்ல பற்பசை எது, பற்களை எவ்வாறு சரியாக தூய்மை செய்ய வேண்டும், பற்களில் இருக்கும் ஓட்டைகளுக்கு என்ன செய்யலாம், சில பற்களை கலட்டிவிட்டு பல் கட்டிக் கொள்ளலாம் என்பது போன்ற எல்லையில்லாத எண்ணங்கள் உமக்கு வரும். அடுத்ததாக முகங்கழுவுற வேலையை மறந்து இதையே முழுதாக பல் துலக்குவதை நினைத்து கொண்டிருப்பதில்லை. இந்த பல் துலக்கும் போதான சிந்தனையும் தியானமும் தான் அதுவும் நல்லெண்ண பயிற்சி ஆகும். பற்கள் உமக்கு தொந்தரவு கொடுக்க நினைத்தால் நீ சாப்பிடக்கூட முடியாது. அப்படி இருக்க நீரங்கு சிலைக்குள் கடவுளை காண்பாய். உனக்கு இருக்கும் கடவுளை காணப்போகிறாய். உனக்குள் இருக்கும் கடவுளை காணப்போகிறாய். ஆன்மாவை மூடியிருக்கும் மாயத்திரையையும் நல்லெண்ண கடவுளையும் எல்லோராலும் நம்ப முடிவதில்லை. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அறிவு வளர வளர கடவுள் மீது நல்லெண்ணத்தின் மீது நம்பிக்கை படிப்படியாக கூடும். நல்லறிவு வர 6வது புலன் திறக்கும். அப்போது கடவுள் மேல் இருந்து வந்த சந்தேகம் அறந்துவிடும். அவ்வாறானவர்கள் அருவுருவான கடவுள் சிலைகளையும் நல்லெண்ணத்தையும் கடவுளாக உணரத் தொடங்கிவிடுவார்கள். 6வது புலனான ஞானக்கண் திறந்த போது அகங்காரத்தால் பிடிக்கப்பட்டுள்ள மாயையால் சுற்றப்பட்டுள்ள கர்வம் கொண்டிருந்த ஆன்மாவும் தன்னை உணர்ந்துவிடும். சாதாரண மனிதன் கடவுளை நம்புவதில்லை. அறிவு வளர 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 கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை வலுவாக தொடங்குகிறது. அறிவு வளர்ச்சி நல்லது எது கெட்டது எது என்று சிந்திக்கும் ஆற்றலை ஏற்படுத்திய போது அந்த மனிதன் தனக்குள்ளேதான் கடவுள் குடியிருக்கிறார் என்பதை அறிகிறான். அவன்தான் மனிதருள் மாணிக்கம் ஆகிறான். அந்த மனிதர்கள் சித்தர்கள் எனவும் ஞானிகள் எனவும் அவதார புருஷர்கள் என்றும் கடவுள் என்றும் நன்றி மனப்பாங்கு கொண்ட மனிதர்களால் நம்பப்படுகிறார்கள். அந்த மனித மாணிக்கங்கள் இறந்தபின் அவர்களை உருவச்சிலைகளாக்கி கோயில்களில் வைத்து வணங்குகிறார்கள். அடுத்ததாக முகங்கழுவும் வேலையை ஆரம்பிக்கலாம். அப்போது உன் தியான பயிற்சியை தொடரு. பயன்படுத்தும் சவர்க்காரத்தை நினைத்துப்பார். பயன்படுத்தும் நீரை பற்றி நினைத்துப்பார். சுத்தம் தூய்மை பற்றி நினைத்துப்பார். சிக்கனம் பற்றி நினைத்துப்பார். நல்லெண்ணம் பற்றி இப்போதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறு உம்முடைய ஒவ்வொரு வேலையையும் தொடங்கும் போது அந்த வேலையை தியானத்துக்கான பயிற்சியாக்கிக் கொள். ஓஞ்சியை வெட்டி கொண்டிருக்கும் பொழுது கரைகள் தொடர்பாகவும் சமைப்பது தொடர்பாகவும் நினைத்து கொண்டிருந்தால் கத்தி கையை வெட்டி விடாதா, துன்பம் நிகழாதா என்று கேட்கலாம். சைக்கிள் ஓடப்பழகும் போது கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? அதுபோல போஞ்சி வெட்டும் போது 2 முறை கவனமாக இருந்தால் பின்னர் காய்கறி வெட்டும் போதும் சமைக்கும் போதும் அது தொடர்பான நல்லெண்ண பயிற்சி தன்னியல்வான செயலாகிவிடும். பயந்து சைக்கிளோட பழகுவான். பின்னர் சைக்கிள் ஓடிக்கொண்டு சேக்கஸ் காட்டுவான் அல்லவா? அதுபோல கரை சமைக்கும் போதான நல்லெண்ண சிந்தனையும் ஒவ்வொரு நாளும் தன்னியல்வான சிந்தனையாகிவிடும். இவ்வாறு எந்த வேலையையும் நல்லெண்ணத்துடன் செய்ய தொடங்கினால் உடலுக்கோ மனதுக்கோ இன்பத்துக்கோ எந்த விதமான இடரும் ஏற்படாது. உனக்கு நல்லெண்ணத்தில் நம்பிக்கை ஏற்பட்டுவிடும். விதை நல்லதாக இருந்தால் அறுவடை நல்லதாக இருக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுவிடும். நல்லெண்ணத்தில் நம்பிக்கை ஏற்பட்டு விட்டால் அதுவே 6வது அறிவு அல்லது 6வது புலனாகும். அதுதான் ஞானக்கண் திறந்த நான் என்ற மமதை நீங்க மனிதனாகின்றாய். அப்போதும் எப்போது உன் தீர்மானங்கள் நல்ல தீர்மானமாக இருந்தால் அந்த நேரத்தில் எடுக்கின்ற தீர்மானம் உன் நலனை மட்டுமல்ல மற்றவர் நலனையும் சிக்கனத்தையும் பாதுகாப்பையும் உடல் சுகத்தையும் உண்டாக்குவனவாக அமைவதுடன் உன் மனதில் வேண்டாத எண்ணங்கள் வந்து குறுக்கிடுவதும் தடுக்கப்படும். இது உனது மனதை நல்லறிஞராக்குவதற்கு உதவும். ஞானக்கண்ணும் விரைவாக திறக்கும். உன்னை உணர்வாய். மனிதரை கடவுளாக காண்பாய். சிலைகளிலும் கடவுளை காண்பாய். எங்கும் வியாபித்திருக்கும் கடவுளை தூணிலும் காண்பாய், துரும்பிலும் காண்பாய். மலரை நுகர்ந்து வாசனையை அனுபவிக்க முடியும். உணவை சாப்பிட்டுத்தான் சுவையை உணர முடியும். இவை உடனே பலன் தரும். நல்லெண்ணத்தை நம்பும் நீர் உடனே பலன் கிடைக்காவிட்டாலும் நீர் விதத்தையே அறுவடை செய்ய முடியும் என்பதை நம்புவாய். நீர் தேவையானவருக்கு தேவையான போது செய்யும் உதவியும் தான தர்மங்களும் உடனே பலன் தராது என்பதும் இல்லை.
ஆனால் நிச்சயமாக அது உனக்கு தேவையான போது பொருத்தமான உதவியை செய்யும் என்பது நிச்சயமானது. அப்போது நீ கடவுள்தான் இந்த உதவியை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்வாய். முடிந்தால் நம்பு. பொறியியலாளராகவும் இலக்கு வைக்கலாம், வைத்தியராகவும் இலக்கு வைக்கலாம், விஞ்ஞானியாகவும் இலக்கு வைக்கலாம், சாதனையும் படைக்கலாம். அது உன்னால் முடியும். ஆனால் 6ஆம் புலம் அறிவு திறக்க வேண்டுமானால் நல்லறிவில் பட்டம் பெற வேண்டும். சொல்லுவது நான், தீர்மானிக்க வேண்டியது நீர் என முத்தியா சுவாமிகள் சொல்லுவார். வைத்தியர்களுக்கு பட்டப்படிப்பில் உளவியல் நிச்சயமாக கற்பிப்பார்கள் என்பது சந்தேகமில்லை. விசேட மண்ணோய் வைத்தியர்களும் இருக்கிறார்கள். என்ன பட்டத்தை பெற்றாலும் இந்த நோயாளி இருக்கும் நிலைமையில் மனம் பாதிக்கப்படக்கூடாது, பார்த்து கொள்ள வேண்டும் என்று பாதுகாவலர்களுக்கு சொல்லுவதுதான் மனநோய்க்கான உளவியல் வைத்தியர்கள் வேலை. தீர்மானிப்பது பாதுகாவலர்கள் வேலை. அந்த நோயாளியின் பாதுகாவலர்கள் வைத்தியர்களாகவும் இருக்கலாம். திடீரென நோயாளியை மூச்சு எடுக்க மறந்து விட்டால் செத்த காரணம் மாரடைப்பு என்று சொல்லி தப்பிவிடலாமா? குளிசையை நாக்கு கீழே வைத்தால் தப்ப வைத்திருக்கலாம் என்று சொல்லுகிறவர்கள் திடீரென மனம் பாதிக்கப்பட்டதால் தான் குழாய்கள் சுருங்கி இரத்தம் அடித்தது என்று சொல்ல மாட்டார்கள். இரத்த அழுத்தத்துக்கும் மாரடைப்புக்கும் காரணம் உடல் பேணுதலுக்கான நல்லெண்ணெய்மையாகும் என்று முத்தியா சுவாமிகள் சொல்லுவார். கரோலி சப்பு மேண்டி சப்பு.